இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கிராஸ் பீஸை கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு மீதியை கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த வளைகிற பகுதியில் அப்படி ஹெம்மிங் பண்ணும்போது அந்த நீட்னஸ் கிடைக்காது. அதுக்காக இந்த வளைகிற பகுதியில் தையலுக்கு வெளியில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா துணியை இப்படி கீறி விட்டுக்கோங்க. இந்த சிசரோட நுனியால் தான் இப்படி கீறணும். கிராஸாக இப்படி கீறி விட்டிங்கன்னா மடித்து தைக்கும்போதோ ஹெம்மிங் பண்ணும்போது இந்த வளைவுலாம் நல்லா ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்படி கீறி விட்டுக்கணும். இந்த கீறி விட்ட பிறகு இந்த மீதி இருக்கிற இந்த துணியை இந்த தையலை இப்படியே வச்சு இப்படி மடிச்சிடாதீங்க. இப்படி நேராகவே வச்சு இது மேலே இது அளவுக்கு அப்படியே மடிச்சிடணும். நான் காமிக்கிறது புரியுது அவங்களுக்கு? இந்த துணியை இப்படியே வச்சு இந்த துணியை இது மேலே வச்சு அப்படியே மடிக்கணும். இதோடு இப்படி வச்சு மடிச்சிட்டிங்கன்னா அது நல்லா வராது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இதை இப்படியே வச்சு இது மேலே இந்த துணியை இப்படி மடித்து அப்படியே ஒரு தையல் இந்த ப்ளவுஸோட எண்டுலேயே தையல் போட்டு வரணும். இந்த ஓரத்துலேயே இந்த பாடி துணியில் படாமல் இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண இடத்துலையே தையல் போட்டு வரணும். நான் எப்படி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சோண்டு தைச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த தையல் இந்த துணியிலையும் படக்கூடாது, இந்த ஓரத்துலேயே வரணும். அதே போல் இந்த துணி இந்த மடித்து வச்ச துணி இப்படி மேல் பகுதியை நோக்கி தான் இப்படி இருக்கணும். இது மேலே இதை இப்படி மடிக்கணும். இங்கே வெளியில் தெரியாமல் இருக்குது பாருங்கள். அதே போல் இதையே ஃபுல்லாகவே மடித்து தைச்சி காட்டுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் முழுவதும் தைச்சிட்டேன். இப்போ இது எப்படி மடித்து எம்மிங் பண்ணுறதுன்னு இப்போ பாருங்கள். இப்போ மடித்து எம்மிங் பண்ணும்போது இந்த தையலே உங்களுக்கு வெளியில் தெரியாது. இந்த துணி ஜாயின் பண்ணதும் அப்படி மடித்து தைக்கும்போது இந்த இடம் நீட்டாக வரும். இதே மாதிரியே ஆரம்பத்துலேருந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே மடித்து எம்மிங் பண்ணிட வேண்டியதுதான். இது இந்த பிசில் கொஞ்சம் இப்படி மடித்து இது அப்படியே மடித்து அப்படியே ஹெம்மிங் பண்ணிட்டு வந்துட்டால் ப்ளவுஸு ஃபினிஷிங் கிடைக்கும். அடுத்தது இப்போ கை ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ கை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்க அதை பார்ப்போம். இப்போ இந்த அர்க்காத்து பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் கையோட சென்டர்லேயும் இந்த கையோட சென்டர் இது ஃப்ரண்ட்டு. இந்த சென்டரை கொண்டு வந்து இந்த ஷோல்டரில் வச்சு கரெக்டாக வச்சு இப்படியே வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கணும். இந்த ஷோல்டரோட சென்டரில் இந்த கையோட சென்டரையும் நான் இங்கே அர்க்காத் பண்ணியிருக்கேன். இன்னொரு முறை பார்த்துக்கோங்க. மடித்து தைச்சி நம்ம ஃபினிஷிங்காக வச்சுருக்கிற கையை எடுத்து இது சென்டர் பண்ணியிருக்கோம். இந்த சென்டரை கொண்டு வந்து இதில் கரெக்டாக வச்சு அப்படியே தையல் போட்டுட்டுவாங்க. இந்த பாதியில் அப்படி பாதி தையல் போட்டுட்டு அடுத்த பாதிக்கு திருப்பி தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாதியை மறுபடி இப்படி திருப்பி வச்சுட்டு ப்ளவுஸ் அப்படி திருப்பி வச்சு இப்போ தையல் போடும்.
இந்த கைப்பகுதியும் அவங்களோட ப்ளவுஸையும் இப்போ ஒன்றா ஜாயின் பண்ணிட்டேன். கை எப்படி ஜாயின் பண்ணியிருக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ஜாயின் பண்ண பிறகு இதுலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஜாயின் பண்ணால் தான் அந்த ப்ளவுஸு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், நமக்கும் தைச்சதுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். அதே போல் இந்த கையை இப்போ ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த சென்டரை கையோட சென்டரையும் இந்த ஷோல்டரையும் கரெக்டாக வச்சு இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த மேல் துணியை இழுக்காமல் இந்த கீழே உள்ள இந்த எந்த துணி கீழே வச்சு ஜாயின் பண்ணுறோமோ அதை லைட்டாக மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது இது நீட்டாக வரும். இந்த கைப்பகுதியிலும் கரெக்டாக வரணும். ஜாயின் பண்ணும்போது முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக ஜாயின் பண்ணால் இந்த ப்ளவுஸு போடுறதுக்கு ஃபிட்டிங் நல்லா கரெக்டாக வரும். தைச்ச பிறகு இது மேலேயே இன்னொரு தையல் இப்போ இந்த கையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ரெண்டு பேக் ரெண்டும் இந்த சைடை வந்து நேராக ஒரு தையல் போடணும். ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். தைச்ச பிறகு இது கரெக்டாக உட்காது. கரெக்டாக அளவு எல்லாமே கரெக்டாக வரும். தைச்ச பிறகு இப்படி இருக்கணும் கரெக்டான அளவு. நம்ம தைக்கும்போது தையலுக்கு எவ்வளோ விடுறோமோ அதை கரெக்டாக விட்டோம்னா இந்தமாரி ரெண்டுமே பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். தையலும் தைக்கிறதுக்கும் கரெக்டான அளவில் கிடைக்கும். இப்போ இந்த பேக் பீஸ் எடுத்து இப்படி விரித்து போட்டுக்கணும். விரிச்சிட்டு இப்போ அளவு சட்டையில் உள்ள இந்த பேக் பீஸோட அளவை இது வந்து நேராக தான் ஜாயின் பண்ண போகிறோம். கையை வந்து இப்படி சைடு இப்படி நேராக ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம பிரித்து விட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்படி நேர் கையும் உடம்பும் சேர்த்து நேராக தையல் போடுறது. இன்னொரு மெத்தட் இருக்குது, கை தனியாக உடம்பு தனியாக ஜாயின் பண்ணுறது. அது மாதிரி ஜாயின் பண்ணோம்னா நமக்கு வந்து கையை பிரித்து விடுவோம், உடம்பு பிரித்து விடுவோம். ஆனால் இந்த இடத்துல பிரிக்க முடியாமல் கஷ்டமாக இருக்கும். அதை ஃபுல்லாக பிரித்தா தான் நம்ம தைச்சா தான் போட முடியும். இதுனா அப்படி கிடையாது. இது நேராக தையல் போட்டோம்னா எது டைட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் தள்ளி ஒரு தையல் இருக்குது, 3 தையல் போட்டுருவோம். அதில் ஒரு தையலை பிரிச்சுட்டோம்னா கை உடம்பு ரெண்டுமே நமக்கு லூஸ் கிடச்சிடும். அதுக்காக தான் இப்படி நேராக ஜாயின் பண்ணுறது. இதை இந்த பேக் பீஸை மட்டும் இப்போ இந்த அளவு சட்டையில் உள்ள அளவை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இங்கே தையல் போட்டிருக்கு, இதில் இங்கே தையல் போட்டிருக்கு. இதோட அளவை இதில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ இதோட அளவை டேப்பில் அளந்துக்கலாம். இங்கே எவ்வளோ இருக்குன்ட்டு இதை கரெக்டான அளவு. இது 15 இன்ச்சு இருக்குது இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும். இப்போ அதை இது நமக்கு சென்ட்ரு. இந்த சென்டர்லேருந்து 15 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் ரெண்டு சைடு. அப்போ பாதி 7.5 இன்ச்சு 15 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதே போல் ஃப்ரண்ட் பீஸையும் இதையும் இந்த கொக்கி தைக்கிற பக்கம் இதுவும் கொக்கி தைக்கிற சைடு. அதனால் இதோட அளவை எடுத்து இதில் மார்க் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் 6.5 இன்ச்சு இருக்குது. அப்போ அந்த 6.5 இன்ச்சை இதில் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடு பார் கட்டுறோம். அந்த இதுலேருந்து அளவு சட்டையில் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குங்கிறதையும் அளந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த தையல்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இதுவும் 6.5 இன்ச்சு தான். ப்ளஸ் இது எக்ஸ்ட்ரா நம்ம தைச்சிருக்கோம். இந்த துணி கொக்கி சைடு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பார் கட்டுற பக்கம்
மார்க் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த தையல்லேருந்து இது வரைக்கும் 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் இது பட்டி கொக்கி தைக்கிறதுக்காக இந்த பட்டி எக்ஸ்ட்ரா வச்சோம். இந்த பாடியை விட இது எக்ஸ்ட்ரா வந்ததுனால இது கூட வருது, 7.25 இன்ச்சு வருது. இப்போ அதையும் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடையும் ஃப்ரண்ட் பீஸ் இது பேக் பீஸ், இந்த ஒரே சைடு உள்ளதை இப்படி மார்க் பண்ணியிருக்கோம். இதை கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இதோட அளவு நம்ம வந்து ஏற்கனவே இங்கே அர்க்காத்து பண்ணியிருக்கோம். அப்போ இதிலேருந்து இதுக்கு தையல் வரணும். அதை ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு நீங்கள் தையல் போடலாம். இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணது இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதுலேருந்து இங்கே ஏற்கனவே அர்க்காத்து பண்ணியிருக்கோம். அடுத்தது கையோட அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த முன் கையோட அளவையும் இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த முன் கையோட அளவு இது, இந்த அளவை இதிலேருந்து இது 5.5 இன்ச்சு வருது. 5.5 இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக இதுலேருந்து இதுக்கு புதுசாக தைக்கிறவங்களாம் இது மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தையல் நேராக வர்றதுக்கும் தைக்கிறதுக்கும். இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுட்டேன். இப்போ இதுலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் மார்க் பண்ணியிருக்கிற அளவு வச்சு ஒரு கோடு போட்டுட்டு இப்படி நேராக ஒரு தையல் போட்டுருங்க. இங்கே மார்க் பண்ண இடம் அதே போல் இதோட அளவு இங்கே 1.5 இன்ச்சு விட்ருக்கோம். இந்த 1.5 இன்ச்சு ப்ளஸ் கையோட அளவு 5.5 இன்ச்சு, இதுலேருந்து இது வரைக்கும் 5.5. இதை மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இதை அப்படியே தையல் போடணும். அளவு ப்ரொசீஜரையும் வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு நமக்கு கிடச்சிடும். இப்போ இதில் இந்த ஒரு தையலோடு இருக்காமல் இதிலே இன்னும் 2 தையல் பக்கத்தில் போட்டுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது பிரித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ளவுஸை நீங்கள் இதேமாதிரி தைச்சி பார்த்துட்டு நீங்கள் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.